பேரம் நடைபெற்றதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்த நிலையிலும் மேலும் சில தவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் நடைபெற்றுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றிக் கழக அரசினுடைய வாக்கெடுப்பின் போதும் அதே போன்ற அந்த அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியாகவும் பல சட்டமன்ற உறுப்பினரிடம் திமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் தருவதாக திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் அவருடன் இருக்கக்கூடிய திமுகவினர் பேரம் பேசியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதிலும் 6க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக பல சட்டமன்ற உறுப்பினரிடம் இவர்கள் இதேபோல் பேசியிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இல்லங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீடுகளில் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டு அதில் அவர்கள் யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்கள் பேரம் பேசியிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் தற்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் தற்பொழுது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா மட்டும்தான் தவேக தலைமையிடம் தன்னிடம் பேரம் பேசியதற்கான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதுவும் தவேகவிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும், அதுவும் குறிப்பாக தவேகவில் குறுகிய காலத்தில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் மட்டுமே இவர்கள் குறிவைத்து பேசியதாகவும் அவர் தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார். இன்னும் பலரிடம் இவர்கள் இதே போல இளையராஜாவிடம் பேசியது போலவே அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்படியான சூழலில் இதுவரையிலும் யார் யாரிடம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள், எத்தனை பேரிடம் பேசியிருக்கிறார்கள், இவர்கள் இதற்கான ரொக்கம் எங்கிருந்து தயார் செய்தார்கள் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை தொடக்கம் என்பது இளையராஜா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாரிலிருந்து தான் தொடங்கியது. அவர் தன்னிடம் மாற்றி வாக்களிப்பதற்கும் அதே போன்று தவேக அரசை கவிழ்ப்பதற்குமான முயற்சியாக ஒரு பேரம் பேசப்பட்டது. அதற்கு 35 கோடி ரூபாய் வரும் தருவதற்கு அவர்கள் முன்வந்ததாக ஒரு புகாரை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை தொடங்கிய சூழல்ல ஐபிடிஎஸ் என சொல்லக்கூடிய யூடியூப்பை சேர்ந்த அந்த கருத்துக்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவரை காவல்துறையினர் முதற்கட்டமாக கைது செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு பேரம் பேசியிருக்கிறார். அதுவும் விரைவில் சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதாக கூறி திருநாவுக்கரசு அவர்கள் இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது. மேலும் சபாநாயகருக்கு எதிரான அந்த தீர்மானத்துல ஆதரவாக வாக்களிக்காம, என்னதான் அவர் ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர் சபாநாயகருக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இருப்பதற்காக ரூபாய் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த 35 கோடி ரூபாய் பேரத்தை வெளியே கூறினால் பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று திருநாவுக்கரசு மிரட்டல் கொடுத்ததாகவும் கூட போலீசுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விசாரணையை தொடர்ந்து ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு சென்னையில வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த புலன் விசாரணையை தொடர்ந்து திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகிய இருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய தொடர்பு அதன் பின்னாடி என தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடைபெற்றக்கூடிய சூழல்ல திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் கைது செய்யப்பட்ட நரேஷை சென்னையில சந்தித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் அவர் மூலியமாகத்தான் இந்த நரேஷ் என்பவருக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் இதுபோல் பேரம் பேசுவதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும், எம்எல்ஏக்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு பணி அவரிடம் கொடுக்கப்பட்டதாகவும் நரேஷ் மூலமாக அடுத்தடுத்து சென்று இறுதியாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு தான் நேரடியாக சட்டமன்ற கொண்டு பேசியிருக்கக்கூடிய நபராக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடன் இந்த தொடர்புள்ள செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரினுடைய அறிவுறுத்தலின் பேரிலேயே தவேக எம்எல்ஏக்களிடம் திருநாவுக்கரசு பேரம் பேசியதாக காவல்துறை விசாரணையில் அவர் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இது மட்டுமின்றி கூடுதலாக செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேரை கரூரில் வைத்து காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சென்னை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இதற்கு யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்ந்து விரிவான ஒரு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக திமுகவுடைய விளையாட்டு அணியில நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டிருந்து காவல்துறையினர் அவர்களை கைதும் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணை விரிவடைந்திருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லாமல் பல சட்டமன்ற உறுப்பினரிடம் இவர்கள் இது போன்ற ஒரு பேரம் பேசக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது வெளிப்படையாக தனக்கு பணம் கொடுக்க வந்ததையும் தன்னிடம் பேரம் பேசியதும் வெளிச்செல்லியிருக்கக்கூடிய சூழலில் மற்ற எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் இவரோடு பேசியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக
காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை முடிக்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண், அதன் மூலமாக தொடர்பு கொண்டவருடைய விவரங்கள், இது அனைத்தையும் சேகரித்து எந்த காலகட்டத்தில் எந்தெந்த நேரங்களில் யார் யாரிடமெல்லாம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள், பேரம் பேசியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலான விசாரணையை முடிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் வீட்டில் ரைடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல அவர் வீட்டில் பல முக்கிய ஆவணம் கிடைத்திருப்பதாகவும் கூட காவல்துறையுடைய தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய அந்த விசாரணை என்பது நடைபெறும் எனவும், இதுவரையிலும் 6க்கும் மேற்பட்டவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் இதனுடைய தொடர்பில் வேறு யாரெல்லாம், இந்த சங்கிலி தொடர்புகளில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் எத்தனை எம்எல்ஏக்களிடம் பேசியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் இளையராஜாவை அணுகியது போல வேறு யாரெல்லாம் அணுகி அதில் எத்தனை நபர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான அந்த ரொக்கத்தை தயார் செய்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கரூர்ல சக்தி மெஸ் என்ற பெயர்ல உணவு நடத்தி வரக்கூடிய திமுக பிரமுகர்கள் கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் மிக நெருக்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதாவது செந்தில் பாலாஜியுடைய மிக நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவருடைய பல நிகழ்ச்சிகள்ல, கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் கூட கார்த்திக், ரமேஷ் ஆகியவர்களை ஊர்ல கரூரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியுடைய மிக நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் அறியப்பட்டுள்ள சூழலில் இந்த புகார்ல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பின்னணிகள் திமுகவை நோக்கி விரியக்கூடிய சூழலில் திமுக தொடர்ச்சியாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய சூழலில் அதன் மீது ஒரு பல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பா திமுக இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் இல்லை, மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்கிறோம், இந்த அரசு அமைவதற்காக கூட்டணி கட்சிகள் நாங்கள் அனுப்பி வைத்தோம், அதுவும் குறிப்பாக 6 மாத காலத்துக்கு அந்த அரசுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கான அவகாசம் வழங்குகிறோம், அதனை தொடர்ந்து நாங்கள் எதிர்க்கட்சியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டும் அழுத்தங்களையும் கொடுப்போம், அதுவரையிலும் அவர்கள் அவகாசம் கொடுப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மேற்கோள் காட்டி இந்த அரசு கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்குள்ளாகவே விமர்சிக்கும் அளவுக்கான செயல்பாடுகள் ஈடுபட்டு வருவதாக திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டது பார்க்க முடிந்தது. இன்னும் சில இடங்கள்ல அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த அரசு இன்னும் நீடிக்காது, விரைவில் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் அவர் பேசக்கூடியது பார்க்க முடிகிறது. அதே போன்று தாவேக அரசு மீது திமுக வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு அதிமுக எம்எல்ஏக்களை திமுக பச்சை செய்கிறார்கள், தங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும், அதே போன்று கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை நம்பாமலும் அதிமுகவில் அவர்கள் ஆதரவு கோருகிறார்கள், அது மட்டுமின்றி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள், பர்ச்சேஸ் செய்கிறார்கள் என்றெல்லாம் திமுக குற்றம் சாட்டியது, குதிரை பேரம் நடத்தினார்கள் என்று குற்றம் சாட்டியது. அதற்கு மிக முக்கிய முதல் சம்பவமாக ஆளுநர் மாளிகையில் அமமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருப்பதாக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தாவேகா கூறியதாக சொல்லப்பட்டது.